வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல்னு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்ன்றது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆணுன்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம தினமும் யூஸ் பண்ணுற இந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அது மிக எளிதாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸு சும்மா வெறித்தனமாக இருக்கும். வாங்க என்ன ட்ரிக்ஸ்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம்னா வாட்ஸ்அப்பில், அது முக்கியமான ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அதை அவங்க ஒரே டைம் தான் பார்க்க முடியும். செகண்ட் டைம் அவங்க பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோ டிலீட் ஆகிருக்கும். அந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, டச் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நான் இன்னொரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் சென்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காட்டு, திஸ் ஃபோட்டோ இஸ் செட் டு வியூ ஒன்ஸ். அதாவது ஒரு தடவை இந்த ஃபோட்டோ நான் பார்க்க முடியும்னு இருக்கும். ஒன்ஸ் நான் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பேக்கு போகிறேன்னு வைங்களேன், இந்த ஃபோட்டோ அங்கே இருக்காது, ஃபோட்டோ டிலீட் ஆகிருக்கும். ஸோ நம்ம முக்கியமான ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ரெண்டாவது தடவை பார்க்க அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா நான் இந்த மாதிரி ஒன் டைமில் சென்ட் பண்ணி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் போயிட்டு ப்ரைவசியில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கில் என்ன பண்ண போகிறேன்னா எனபிள் பண்ண போகிறேன். இந்த எனபிள் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் யார் ஓப்பன் பண்ணாலுமே வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. யார் ஓப்பன் பண்ணாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டா இதை நம்ம எப்படி வைக்கலாம்னா, இமிடியேட்லி வைக்கலாம், 1 மினிட் கழிச்சு வைக்கலாம், 30 மினிட்ஸ் கழிச்சு வைக்கலாம். இப்போ நான் இமிடியேட்லியே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இமிடியேட்லி செலக்ட் பண்ணதுனால என்னோடய வாட்ஸ்அப் இப்போ நான் பேக் போயிட்டு திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி லாக் ஆகிரும். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ இமிடியேட்லி வச்சுருக்கேன். இதை நீங்கள் 1 மினிட்டில் 30 மினிட் வச்சுக்கலாம். நீங்கள் 1 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ட்ரிக்ஸு ஓரளவு நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 90% பேருக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீ வர அடுத்த வீடியோவில் இன்னும் வாட்ஸ்அப்பில் பற்றிய நிறையா ட்ரிக்ஸு நம்ம தமிழ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, வாட்ஸ்அப் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. Thanks for watching.